வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டிப்ஸ் டு ஹேவ் ஸ்ட்ராங் மைண்ட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், சிறப்பாகவும் செம்மையாகவும் செயல்படுவதற்கு நம்மளுடைய எண்ண ஓட்டங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். சில விஷயங்களை சரியாக செய்யும் பொழுது அந்த சரியாக செய்ய மாட்டோமோன்னு ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் ஒருவேளை எதிர்மறை கருத்துக்கள் நம்முடைய செயல்களை தவறு என்று காட்டிவிடும் என்ற எண்ணத்தில் இருக்கும்போது நம்ம அதை சிறப்பாக செய்யக்கிறோம் இல்லையா, அப்பொழுது அங்கு சிறப்பாக செய்வதற்குண்டான கற்றல் நிகழ்கிறது. படிச்சுடுறோம், தெரிஞ்சுக்கிறோம், we are learning it அப்படின்னு சொன்னால் லேர்னிங் ஜோன் என்பது ஒரு ஆயுசு முழுக்க இட் இஸ் அ லைஃப் டைம் ப்ராசஸ். லேர்னிங் என்று சொல்லுவது சில சமயத்தில் சோஷியல் லேர்னிங்கில் இருக்கும், சிலப்போ கிளாஸ் ரூம் பர்ஃபார்மன்ஸில் இருக்கும், சோஷியல் இன்டராக்ஷன்ஸில் எப்படி இருக்குதுன்னு கற்றுக்கணும். அதுக்கப்புறம் வேறு ஒரு லெவலில் நம்மளோட சமுதாயத்தில் நம்ம இருக்கிற ஒரு குரூப்பில் காட்டிலும் வேறு இன்னொரு குழுவில் குரூப்பில் சேர்ந்து பழகும்பொழுது அங்கே எப்படி பழகணுங்கிறதுலாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லா நேரத்திலையும் வாழ்வில் கற்றல் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். மோரோவர் இட் இஸ் அ லைஃப் டைம் ப்ராசஸ் ஆல்சோ. அப்போது ஒரு எத்தரோட பழகணும், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஒருத்தர்கிட்ட எப்படி பழகிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி விசுவாசமாக நடந்துக்கணும், முதல்ல உண்மையாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு. ஒரு தாய் மகளும் அப்படின்னு சொன்னால் தாய்கிட்ட எவ்வளோ மரியாதையாக இருக்கணும், அவங்கள்ட்ட என்ன நம்ம எதிர்பார்க்கணும், நம்மக்கிட்ட அம்மா என்ன எதிர்பார்க்குறாங்க, நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் சரியாக செய்யணும், இது ரெண்டுமே பார்க்கணும். ஒரு தந்தையும் மகளும் தந்தையும் மகனும் அப்படியானா தந்தைக்கு என்ன பண்ணணும், எப்போவுமே நம்ம அப்பாவுக்கு என்ன செய்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மகனானவர் யோசிக்கணும். அப்பா கிட்டேருந்து நம்ம என்ன வாங்கிக்கிறதுன்னு கேட்குறது அது வேறு விஷயம், அது இஷ்யூவே இங்கே இல்லை. அது அந்த டாபிக் வேறு இடத்துல நம்ம பார்க்கலாம். ஆனால் அப்பாவுக்கு நம்ம என்ன செய்யணும், நமக்கு அப்பா என்ன செய்வாங்க. சின்ன பசங்களாக இருக்கும்பொழுது அப்பா நல்லபடியாக படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போய் விடுவாங்க, மெனி திங்ஸ் வில் ஹேப்பன். அதே மாதிரி இன்டராக்ஷன்ஸ் அதுவும் ஒரு சோஷியல் லேர்னிங் தான். தட் இஸ் அ சோஷியல் லேர்னிங் விதின் த ஃபேமிலி, சோஷியல் லேர்னிங் விதின் த கான்டெக்ட் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு வரும்போது எங்கே எல்லாம் கற்றல் நிகழ்கிறது அப்படின்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம நிதானமாக அமைதியாக யோசித்து பார்த்தோம்னா அந்த 2 நிமிடத்தில் நம்மளுக்கு பெரிய விஷயங்கள்லாம் தெரிய வரும். எங்கேயெல்லாம் கற்றல் நிகழ்கிறது, சரியான அளவில் ஒரு சீராக பழகணும், சொல்லக்கூடிய செய்திகளை சிறப்பாக சொல்லணும்னு சொன்னாலும் என்ன அங்கே ஒரு லேர்னிங் ஒரு கற்றல் நிகழ்கிறது. அதே சமயத்தில் வேறு இல்லை, ஒருத்தரோட பழகினது போக ஹவு டு இன்டராக்ட், எப்படி நம்ம கோபமாக இருக்கும்னு காட்டணுமே, அப்போ தானே நம்மக்கிட்ட அந்த மீண்டும் நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, தொல்லை செய்யாமல் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயும் நம்மளுடைய கோபத்தை காட்டணும்னா we should learn to exhibit our anger. There are occasions, சில நேரத்தில் we should learn to exhibit our anger. There are occasions we should accept our fault. There are occasions we should learn to move further. நம்ம சொல்கிறது சரிதான்னு சொல்லி we should ஆகே நிகழ்த்தி மேலே தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்லாம் யோசிக்கும் பொழுது கற்றல் என்பது எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அப்புறம் அதே மாதிரி ஒரு சின்ன குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க போகிறோம், அவங்களுக்கு ஏற்புடையதா அவங்களால எப்படி புரிஞ்சிக்க முடியுமோ அது மாதிரி ரொம்ப லூசிடாக சிம்பிள் ஃபார்மேட்டில் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறோன்னு வைங்க. அப்போவும் அந்த கற்றல் சிறு குழந்தைகிட்ட நிகழும், நம்மளுக்கும் அந்த குழந்தைகள்கிட்ட எப்படி சௌமியமாக அந்த பாடங்களை சொல்லி கொடுக்கறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் எப்போது நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுக்கும் பொழுதே புரியாது. ஒரு வகுப்பில் 30 பசங்க இருக்கு, இல்லை ஒரு வீட்டில் ஒரு அம்மாவுக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 3-4 பேருக்கு சேர்த்து அவங்க பாடம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த 4 பேருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி சொல்லி கொடுத்தா 4 பேருக்கும் அது போலவே புரியாது. சில குழந்தைகள் சீக்கிரமாக 1-2 உடனே டக்குன்னு பதில் சொல்லணும், சிலது வெறுமனே நம்ம என்ன செய்திருக்கோம் அப்படின்னு சும்மா உட்காந்து ஜஸ்ட் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு சமயம் அவங்களுக்கு ஒரு டைம் இருக்கும்போது எனக்கு இன்னொரு வாட்டி சொல்லித்தாங்கன்னு கேட்டால் அப்போ சொல்லிக் கொடுக்கும்போது the child may likely to grasp it bit early and more easily also. ரெண்டுமே சாத்தியம்தான். அதில் கற்றலாக இருக்கணும். ஓகே, யூ ஷுட் லேர்ன் சர்டன் திங்ஸ் அப்படின்னா அப்பொழுது கூட அது என்ன பண்ணணும், அந்த டைம் நேரம் காலம், அவருக்கு அந்த குழந்தைக்கு என்ன பசியாக இருக்குதா, என்ன தாகமாக இருக்குதா, தண்ணி குடிக்கணுமா, அது மாதிரி ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாம் சரி பண்ண பிறகு கூட சிறப்பான கற்றல் நிகழ்வதற்கு வாய்ப்புண்டு. அதனால் there are individual differences in grasping things, there are individual differences in exhibiting things. அதில் இருக்கிறதுனால கற்றல் என்பது நிகழ்ந்தான் அது எப்படி வெளிக்கொணர்வது என்ன முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த சாத்தியக்கூறுகளை நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது சிறப்பான கற்றல் நிகழ்ந்திருக்கிறதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்க முடியும். கற்றல் நிகழ்ந்திருக்கிறது இப்பொழுது கொஞ்சம் கழிச்சு நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு கூட புரிய வரும். அதனால் இட் இஸ் அ லைஃப் டைம் ப்ராசஸ் என்னும் பொழுது சிறப்பாக கற்க வேண்டும். கற்பதில் எப்பொழுதும் தாமதமோ தயக்கமோ இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம்.
இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வர பகுதிகளெல்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.